பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லோரையும் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தெம்மை தூக்கி எடுத்து ஆற்றியே தேற்றுவதால் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பெலனளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்பார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மையே மீட்கவே தம்மையே தந்து தரணியில் மாண்டுயித்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சியோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சியோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இதுவரைக்கும் நீங்கள் எங்க மேல கிருபை வைத்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததியும் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளையும் ஊழியங்களையும் சபைகளையும் தேசத்தையும் உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் கிருபையாய் காத்து வருகிறீர் அப்பா. ஆனா இன்னமும் தகப்பனே அப்பா, இந்த புதிய மாதத்துல கூட எங்கெங்கெல்லாம் யுத்தங்களின் சப்தம் கேட்கிறதோ அதை நீர் அதட்டி போடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இந்தியா தேசத்தை ஆண்டவரே ஒரு நல்ல செழிப்பு நிறைந்த பாதுகாவல் நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவோடு கூடிய ஆண்டவரே தேவ பக்தி நிறைந்த தேசமாக எங்கள் தேசத்தை மாற்றும் ஆண்டவரே. நாங்க உங்க பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமே, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வழுவாமல் காத்தருள கடைசி பரியந்த உமக்குள் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவரே ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறையாய் அது ஆண்டவரின் சந்ததி என்னப்படும் என்ற வாக்கின்படியே குடும்பங்களாக இந்த கடைசி கொடிய காலங்களிலே ரட்சிப்பின் பேழைக்குள் வந்துவிட இந்த மாதத்திலே கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, உம்மை காண முடியாதபடிக்கு உம்மை அறிந்து கொள்ள முடியாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற குருட்டு தன்மைகளை கடிந்து கொள்ளுகிறோம். எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எங்கள் தேசம் உலக நாடுகளின் ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் கூட உடைய வருகையை எதிர்கொண்டு அழைக்க எங்களை ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் பார்க்க இருக்கிறது
நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இந்த மாதமெல்லாம் நாம என்ன நினைக்கணும்? எப்பெல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஒரு சலிப்போ ஒரு விரக்தியோ உண்டாகும் போதெல்லாம் நாம என்ன நினைக்கணும்னா, நான் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. இந்த உலகத்துல நாம் அநேகரால் அநேக காலங்களாய் மறக்கப்பட்டவர்களா தான் நாம வாழுகிறோம். நம்மில் அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் வாழுகிறோம். ஆண்டவர் மட்டும்தான் மாறாத தேவன். வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஏசாயா 44:21 பின்பகுதி முழுவதுமாக நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நாம் பார்க்கலாம். உலக பிரகாரமாகவும் தேவன் இஸ்ரவேலை மறப்பது இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் மறப்பது இல்லை என்று சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏன்னா அவரது கரம் தான் நம்மை என்ன செய்தது? உருவாக்கினது, சிருஷ்டித்தது. அது நிமித்தம் அந்த ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி உரிமையோடு கூட இந்த மாதத்திலே நமக்கு சொல்லுகிறார். நமது ஒவ்வொரு பாதையிலேயும் நாம் அவரை என்னை மறவாத தேவன், என்னை நினைந்து கொண்டே இருக்கிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை இந்த மாதம் எல்லாம் அருமையாய் நடத்தி செல்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பூர்ண நிச்சயத்தோடு சிந்தையில் அதையே நாம் யோசித்து வாழும்படி கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 33:12-15 சொல்லி இருக்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்க உண்மையில பாக்கியம் உள்ளவர்கள் தானே. என்னையும் ஆண்டவர் ஒரு பாக்கியவதியாக மாற்றி இருக்கிறார். என் நிமித்தம் என் முழு குடும்பம், வரப்போகிற சந்ததி எல்லாமே பாக்கியம் உள்ளதாக தேவன் தெரிந்து கொண்டார். ஒரே ஒரு ஆபிரகாம், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம், தேவன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு, அவரது வார்த்தையை கை கொண்ட விதத்தின் நிமித்தமாக அந்த சந்ததியில நாம் இன்று வரைக்கும் அப்ரஹாமின் சந்ததியாய் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நமதாக்கிக் கொள்ளுகிறோம். அந்த பரிசுத்தம், அப்ரஹாமுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதல், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். நம்மில் ஒரு சிலர் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை அறியாம இருக்கலாம். ஆனா அதிகமான பேர் கர்த்தரை தெய்வமாக நாம கொண்டிருக்கிறோமே சொல்லி அந்த ஆழத்தை உணர்ந்தாங்களானா நிச்சயமாகவே ஆண்டவரே மிகவும் மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவியம் தான் செய்ய வாஞ்சிப்பாங்க. 13 சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலையும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். இப்ப நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரலோகத்தில் இருந்தாலும் பூலோகத்திலே வாழ்கின்ற நம்மோடு கூட இடைப்படுகிற கர்த்தர். அவர் சர்வ வியாபி. பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அவரது வலது பார்சத்திலே அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் உள்ளத்திலே இடம் பிடித்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சூழ்ந்திருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், பரலோகத்திலிருந்தும் கண்ணோக்கி பார்க்கிறவர். இப்படிப்பட்ட அந்த சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகர் அவர் என்ன செய்கிறாராம்? அவர் தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இப்ப இந்த மாதம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய கண்கள் எங்க இந்தியா தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதித்து உரிமை பாராட்டி ஆண்டவருடைய ரத்தத்தை எல்லா பகுதிகளையும் தெளித்து 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 நாம் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு
பகுதியிலையும் கர்த்தருடைய அந்த பரிசுத்த ரத்தம் பாவக்கரைகளை கழுவி ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து அருமையாக இந்த மாதத்திலே தேவன் நடத்தும்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே நினைக்க வேண்டும். தேசம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். நாம நல்லா இருந்தோம்னா, பரிசுத்தமா இருந்தோம்னா, ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தோம்னா நமக்குள்ள அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்ப இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு 10:8 நாம் பார்க்கும்போது, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய கரங்கள் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் படைத்திருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அதற்கு முன்பு எல்லாம் தேவையான அனைத்தையும் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து அவர் கட்டளையிட்ட அந்த ஒரு கட்டளையை மீறாதிருந்தா அந்த சந்தோஷத்திலே அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்த வேண்டி இருந்தது ஆண்டவராகிய கர்த்தர். அப்போ அந்த ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன்னையும் உனக்குரிய யாவையும் உருவாக்கி படைத்திருக்கிறேன். இதோ தற்காலிகமாக ஒரு வாழ்க்கை அமைகிறது கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி இந்த சத்தியம் அறியாத காலங்களிலே எத்தனையோ பேருக்கு ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தின்படி இனி வருகிற வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கைய அவர்கள் இந்த வார்த்தையை நினைத்து அவர்கள் அதற்காக ஜெபித்து காத்திருந்து அவர்கள் கண்டடை வரலனா அவர்கள் மூலம் தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2:8 பார்க்கிறோம், தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை வைத்தார். 2:22 ஆதியாகமம் 2:22 சொல்லப்பட்டிருக்கு, தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு அன்று முதல் இன்று வரைக்கும் நாம் எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிப்பு. நாம் என்றைக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறோமோ நமக்குள்ள ஜென்ம ஸ்பாவங்கள், நம்மை தொடர்ந்து வருகிற ஜென்ம ஸ்பாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஏங்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை அவரது இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வார்த்தையினால் அவருடைய அபிஷேகத்தினால் அக்கினியினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி நாள் தோறும் அவரது சாயலுக்குள் நம்மை கொண்டு வந்து அவரது இரத்தத்தினால் நம்முடைய சரீரத்திலே ஒன்றாக அவர் கலந்து நமக்குள்ள இருந்து அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை மறந்து போகவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். இந்த மாதமெல்லாம் அவர் நம்மை மறக்கின்ற தேவன் அல்ல. ஆனால் அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், மறந்து விட்டார் என்று நினைக்கிறோம். ரோமர் 9:20 சொல்லப்பட்டிருக்கு, அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? ஆண்டவர் வித்தியாசமாக ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தன்மையோட உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்மால முடியுமா? ஒரு 3-4 பேர் இருக்கிற அந்த குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு விதத்துல அவளுக்கு சாப்பாடுனாலும் சரி, ட்ரெஸ்ஸிங்னாலும் சரி, எல்லாமே வித்தியாசப்பட்ட நோக்கம். அப்ப சர்வ பூமியின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகர், அவர் கரத்துல வைத்து நம்மை ஒரு தனித்துவமாய் நிறுத்த வேண்டும். ஏதோ எல்லாருமா ஒன்றாய் இணைந்து ஓடுகிறோம் அப்படின்னு இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் அவர் லைன் போட்டு அந்த பாதையில தான் நடத்துகிறார். தாவீது சொல்லும்போது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி என்னை நடத்துகிறீர். வானத்துக்குள்ள ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல போய் தங்கினாலும் அங்கேயும் அது வலதுக்கரம் என்னை இருத்துகிறது. இன்னைக்கு அநேகர் தேவனை அறிந்து கூட நினைப்பாங்க, எங்கேயாவது இருந்து கர்த்தருக்கு தெரியாம ஒளித்து கொள்ளலாமா என்று சொல்லி. கர்த்தருக்கு ஒளித்து கொள்ள முடியாது. அவரது கண்கள் பூச்சக்கரம் எங்கும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தேவ பயம் இல்லாததுனால அவர்கள் என்ன செய்யறாங்க, என்னை காண்கிறவர்கள் யார், என் விருப்பப்படியெல்லாம் நடப்பேன் என்று சொல்லி பாவத்தை செய்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தழுவி கொண்டு இருக்கிறாங்க. ஆத்தும மரணம். ஒரு முறை செய்த பாவத்தின் நிமித்தம் பாவத்துக்கு மென்மேலும் அவர்கள் அடிமையாகி
அதன் முடிவிலே அவளை வாழ்க்கையின் எல்லா நிம்மதியும் தொலைத்து அநேகர் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்னோடு கூட எதிர்த்து நிற்கிறாய்? எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல என்னை ஏன் இப்படி படைத்தீர், என்னை ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கிறது என்று கேள்விகள் கேட்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எந்த ஒரு காரியத்திலே உடைந்து போய் இருக்கிறாயோ நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை செம்மையான பாதையிலே நடத்துகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அநேகர் ஆண்டவருடைய பாதையில பிரவேசிக்க வருவாங்க, ஆனாலும் எல்லாரும் பிரவேசிக்க மாட்டாங்க, கடந்து போக மாட்டாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க்கு 10:6, ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இந்த தேவன் சொல்றாரு, உங்களை எல்லாம் உண்டாக்கி உங்க மேல கண்ணோக்கமாய் இருந்து உங்களுக்காக ஜீவன் கொடுத்து உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஆவியான தேவனாய் சர்வ பூமியிலையும் சர்வ உலகத்திலையும் உலாவி கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிற, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தேவன் அப்படி எதையெல்லாம் மறக்க மாட்டாரு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதி ஆகமத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை விட்டு லோத்து அவனோடு வந்த அவனுடைய குடும்பம் எல்லாம் பிரிந்து போகும்போது ஆபிரகாம் மட்டும் தனியா நிறுத்தப்படுகிறான். அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை ஒரு க்ஷண பொழுது கூட அவர் அப்படியே திகைத்து நிற்க விடவில்லை. உடனே வருகிறார், ஆபிரகாமை நோக்கி சொல்றார், நீ பயப்படாதே, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம், கண் ஏறெடுத்து பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அந்த இடத்துல அவனோடு ஆபிரகாமோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த தேவன் தான் இன்னைக்கு ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்துல உங்களோடு கூட இணைந்து நடந்த பிள்ளைகள், ஒருவேளை பிசினஸ்ல பார்ட்னராய் இருந்தவர்கள், வேலையில உங்களோடு கூட இணைந்து ஒருவேளை உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இப்படி இருந்த பிள்ளைகள் கூட உங்களுக்கு ஒருவேளை எதிராய் செயல்படலாம். ஒருவேளை அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன், நான் மறந்து போக மாட்டேன். சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்திலே ஏதோ ஒரு சிலதை செய்கிறோம், நம்மால முடிந்ததை ஆண்டவருக்காக ஏதோ செய்கிறோம். அப்படி செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார் எபிரேயர் 6:10, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறந்து போக மாட்டேன். அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம், நாம் தேவனை விட்டு விலகி விடுகிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை கனம் பண்ணினால் நானும் உன்னை கனம் பண்ணுவேன், நீ என்னை கைவிடாது இருந்தா நான் உன்னை கைவிடாது இருப்பேன். நம்மளே கரங்களை, ஆண்டவர் கரங்கள் பலமுள்ள கரம், ஆனா அந்த கரத்தை உதறிவிட்டு போகும்போது என்ன செய்வார் ஆண்டவராகிய கர்த்தர், அந்த நல்ல தகப்பனை போல அவர் நாம திரும்பி வருகிற வரைக்கும் அவர் காத்திருக்கிற தேவன், பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏசாயா 49:13 முதல் 26 கூட வாசிக்கும் போது, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குகள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். இன்னைக்கு நாம தேவனை அண்டி கொண்டோமானா, அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடப்போமானா, வசனம் சொல்லுகிறது இந்த மாதத்திலே அவர் என்ன செய்வார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாயிருப்பார், தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்வார். கிலியாத்தின் பிசின் தைலம் அவர், ரண வைத்தியர் அவர். சில நேரங்களில் சில கட்டிகள் எல்லாம் வந்துச்சுன்னா அது ஆப்ரேட் பண்ணி எடுத்தாதான் அது என்ன செய்ய முடியும், ஹீல் ஆகும். அது மாதிரி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல பல காலங்களாய் புதைத்து வைத்திருக்கிற வேதனைகள், அந்த வேதனைகளை வெளியில எடுத்துக்கொண்டு வந்து நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்துல காண்பிக்கும் போதுதான் அவருடைய பிரசன்னம் நம்முடைய காயங்களை ஆற்ற முடியும். இன்னைக்கு அநேக வருடங்களாக கூட நீங்க உள்ளத்தின் ஆழத்துல ஒரு சில காரியங்களை வைத்து எப்பொழுதும் வேதனை பட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், சிறுமைப்பட்டு இருக்கிற என் ஜனத்துக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி இந்த மாதத்துல அவர் ஆறுதல் செய்கின்ற தேவன். நம்ம
அவரிடத்துல போகணும். அவர் சொல்றாரு, நீ வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும் என்கிட்ட வாங்க. ஏசாயா அதிகாரத்துல சொல்லி இருக்குது, தாகமோடு இருக்கிறீங்களா, பசியோடு இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியோடு அனுதினம் வாங்க. நீங்க அந்த ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை, ரட்சிப்பினுடைய ஊற்றுகளிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ மொண்டு கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நமக்காக ஒரு மீட்பு காத்திருக்கிறது. அந்த மீட்பினுடைய எல்லா நன்மைகளும் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த அக்டோபர் மாதத்துல நமக்கு என்ன வேணும் அதை போய் மகிழ்ச்சியோடு என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள், உரிமையோடு எடுத்துக்கொள். அந்த கெட்ட குமாரனுக்காக திரும்பி வந்த போது வீடு நிறைய ஒரே விருந்து களை கட்டி இருக்கும் போது அந்த மூத்த மகன் உள்ளுக்குள்ள நுழைய மாட்டேங்கிறார். என்னத்துக்காக? இவன் எங்கெல்லாமோ போய் ஆஸ்தியை வீணாக்கி இன்னைக்கு திரும்பி வரும்போது இவனுக்கு என்ன இத்தனை வரவேற்பு, இத்தனை ஆர்ப்பாட்டமாக காணப்படுகிறதே. சொல்றான், இத்தனை வருஷம் நான் உம்மோடு இருந்தேன், உன்னை சொன்ன ஒரு வார்த்தை கூட தகப்பனே நான் மீறவே இல்லை. அப்படி இருந்தோம் ஒரு நாளாவது என்னுடைய சிநேகிதர்களோடு நான் சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டையாவது நீர் கொடுத்தது உண்டா? அப்ப தகப்பன் என்ன சொல்றாரு, என்னோட இருக்கிற என்னுடையது எல்லாம் உன்னுடையதுதான். நீ உனக்குரியதை நீ எடுத்திருக்கலாமே, நீ விரும்பினதை நீ எடுத்திருக்கலாம். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கூட அவரிடத்துல இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. நாம அவரிடத்துல போகிறதுக்கு தயங்குகிறோம். என்ன நினைத்து கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகள் வழியாக போகும்போது கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தரை வார்த்தை, அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான வாக்கு தத்துவம். இந்த காலங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பு தணிந்து போகிற காலம். தன்னுடைய பிள்ளையே பலியாய் கொடுக்கிறதுக்கு தாயும் தகப்பனும் துணிகிறாங்க. நம்முடைய ஆண்டவர் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தவர். எந்த ஒரு மனிதனுடைய இரத்தத்தையோ மிருகத்தின் இரத்தத்தையோ அவர் கேட்கிறதே கிடையாது. அவர் முழுவதும் 10,000 பேர்களில் சிறந்த தேவன். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நம்மில சில பேருக்கு எப்படின்னா, ஆண்டவர் மறந்து விட்டார், என்னை மறந்து விட்டார், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு விடுவனோ அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேதனை தரக்கூடிய ஒரு காரியம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம இதுல பிராக்டிக்கல் வாழ்க்கையில நாம இதை அனுபவிக்க முடியும். ஆரம்ப காலங்களில என் ஹஸ்பண்ட் மரித்த பிறகு நான் கொஞ்ச காலம் நான் அதிகமாய் பயந்து கொண்டே இருந்தேன். வீட்டுல இருக்கிறதுக்கும் பயம், வெளியே போகிறதுக்கும் பயம், ஒரு மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் அவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம் என்னன்னா, என்னோட கூட எல்லா இடங்களிலையும் இருக்கிறத அவர் ஒரு தரிசனத்துல எனக்கு கொடுத்தார். அந்த நாள் முதல் அந்த பயத்தை என்னை விட்டு தேவன் எடுத்து போட்டார். என்னை விட்டு விலகவே விலகாத ஆண்டவர் இருக்கிறார். உங்களை பார்த்து கூட ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட உன்னை விட்டு விலகாத நிழல் போன்ற உன்னை தொடருகிற ஒரு தேவன் நான் இருக்கிறேன், ஒரு தகப்பன் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல நமக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னன்னா எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டுல போறாங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான வேலை செய்யணும், வருமானம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பலவித வேலைகளை தங்களை பிணைத்து கொள்ளுகிறாங்க. ஆனா அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உன் அருகாமையில இருக்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் மாறுவதே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறதுனால அப்படி சொல்றார். பல வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா நாங்க அந்த காம்பவுண்டின் பகுதிகளுக்குள்ள அவருக்கு உள்ள வர்றதுக்கு முடியல. ஒரு முறை போன் பண்ணும்போது சொன்னாரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், அந்த காம்பவுண்ட் பக்கத்துல வந்துட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள வர முடியல, அப்படியே திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப பாருங்க, தேவன் உங்க மேல என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நம்ம எப்படி தற்காக்கிறார்,
பாதுகாக்கிறார். விருத்த சேதனம் இல்லாதனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லுகிறார். அவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அவர் சொல்றார், நான் உன்னை மறப்பது இல்லை. வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனம், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்கள் உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம், இந்த லோத்துவையும் அந்த லோத்து வீட்டுக்குள்ள வந்த தூதர்கள் அவர்களை என்ன செய்யறாங்க, வெளியே பிடிச்சி கூட்டு கொண்டு வாங்க என்று சொல்லி அதிகமாக ஜனங்கள் நெருக்கும் போது, அந்த தேசத்தின் ஜனங்கள் நெருக்கும் போது ஆண்டவர் பாருங்க அருமையாய் கண் மயக்கம் உண்டாகும்படி செஞ்சார். எல்லாருக்கும் கண்ணு குருடாகி போயிடுச்சு. எங்க லோத்துடைய வீடு கூட அவங்க தடவி தடவி திரிந்தாங்களாம். அப்ப பாருங்க, தேவன் உங்களை என்னை இந்த மாதத்துல அப்படி பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், உள்ளங்கரங்களிலே வரைந்திருக்கிற கர்த்தர். நம்ம டீட்டெயில் யாருக்கு வேணா தெரியலாம், ஆனா அவங்களால நமக்கு ஒண்ணு செய்ய முடியாதபடிக்கு நம்மை தன் மகிமையினால் மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன். கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது, நம் போக்கிலும் வரத்திலும் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். உறங்கும் போதும் அவர் உறங்குவதில்லை, உறங்காமலும் தூங்காமலும் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எப்போ பொல்லாதவர்கள் உன்னை விட்டு போகிறாங்களோ உனக்கு சொந்தமானவர்கள் உன்னை தேடி வருவார்கள். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக நீ தரித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரமே மாறி போய்விடும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போம், யாராவது நமது கொஞ்ச நேரம் டைம் பாஸ்க்கு ஆகுது, யாராவது வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அது எப்பன்னா ரொம்ப வியாதி படுக்கையில இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல சில நேரம் யாராவது அட்மிட் ஆகும்போது நினைப்பாங்க, பக்கத்து வார்டுல எல்லாம் நிறைய பேர் வராங்களே, நம்மளை பார்க்க யாருமே வரலையே, அப்படிலாம் யோசிப்பாங்க. பாருங்க, அந்த மாதிரி ஒரு வனாந்திரமா உங்க வாழ்க்கை இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வனாந்திரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினால் உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். நம்ம எல்லாரையும் நம்ப முடியாத இந்த காலத்துல கூட ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி எப்படி கிதியோனோட 300 பேர் மட்டும்தான் அனுமதித்தார். மற்றவங்க எல்லாம் உனக்குரியவர்கள் கிடையாது, இந்த வெற்றிக்கு பாத்திரமாய் உனக்கு துணை செய்கிறவர்கள் கிடையாது, எல்லாத்தையும் அகற்றி போட்டு 300 பேரை கரெக்டா தேவன் கொடுத்தார். அப்படியே இந்த மாதத்து முழுவதும் நம்மை தேவன் நடப்பிப்பார். நம்முடைய கண்கள் என்ன செய்யுமா, அதிசயத்தை காணப்போகிறது என்று இந்த அதிகாரத்துல அநேக வசனங்கள் காணப்படுகிறது. சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுள்ள நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப இன்னைக்கு நம்ம ஒருவேளை இருதயத்தின் ஆழத்துல பாருங்க நம்ம நினைக்க முடியும், ஆனா நம்மை விட கீழான நிலைமையில எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு எங்களோடு கூட ஊழியத்துல வந்த ஒரு அருமையான அம்மா இருக்காங்க. ஆரம்ப நாட்கள்ல எனக்கு அதிகமா துணையா இருப்பாங்க. நாங்க 2-3 பேர் போகும்போது அதிகமா நல்லா ஜெபிக்க கூடியவங்க. ஆனா இடையில அவங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனையில பாத்தீங்கன்னா அவங்க அதையே யோசிச்சு அதுல இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணம் எல்லாம் எப்படிதான் இருக்குது, அது கலைந்து ஒரு மாதிரி குலைந்து போய் இந்த நாட்கள் அவர்களால சரியா கூட அவர்களால என்ன செய்ய முடியலன்னா தேவனுக்கு அடுத்த காரியங்களை கூட அவங்களால இருக்க முடியல. முழுமையாய் ஒரு மைண்ட் முழுவதும் ஒரு பாரத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட ஏதோ ஒரு கொஞ்சம் நம்பிக்கை பாருங்க, நம்மளுடைய ஊழியத்துல நம்ம லிங்க் கொடுத்தோம்னா அவங்க உட்கார்ந்தே இருந்து அந்த 2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அவ்வளவு தூரம் அந்த உள்ளான மனுஷனில ஒரு பலன் இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த உலக கவலை, லௌகீக கவலை, சொத்துக்கள் பறி போயிடுச்சேங்கிற ஒரு நினைப்பு,
அது அவர்களை அழுத்தி இன்னைக்கு வேதனைக்குள்ளாக ஒரு சிக் பெட்டுக்குள்ளாக அப்படியே படுக்கையாக எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்கள அதே மாதிரி போயிடுறாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதனால தான் சொல்றார், நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். கர்த்தரை தெய்வமாக நீ கொண்டிருக்கிறால, நான் பார்த்து கொள்வேன். நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது. ஏன்னா என் கை உன்னை உருவாக்கினது, என்னை போலவே உன்னை உருவாக்கினது. இந்த உருவாக்கின தேவனாய் கர்த்தர் உன்னை கைவிடுவேனா? என் கரத்துல, உள்ளங்கரத்துல உன்னை நான் வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உள்ளங்கையில நம்ம கூட ஏதாவது ஒரு பொருள் உள்ளங்கையில வச்சிருந்தோம்னா அவ்வளவு சீக்கிரமா அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, உங்களை நான் என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் என் கண் முன்னாடியே இருக்குது. எங்க போகிற வர எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சில நேரங்கள்ல 1000 10,000 அம்புகள் நமக்கு விரோதமாய் வரலாம். பல ரூபங்கள்ல வரலாம், பல விதங்கள்ல வரலாம், நாம் சோர்ந்து போன நேரத்துல வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, அது ஒன்னும் உன்னை அணுகாது, நான் பார்த்துக் கொள்வேன். என்னுடைய கண்ணின் மணிக்குள் நான் வைத்துக் கொள்வேன் சொல்லி சொல்றாரு. நீ தான் என்னுடைய கண்மணி அப்படி சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் கண்மணி எல்லாம் பேர் வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்றார். அப்ப நம்ம கண்ணின் மணி, கர்த்தருடைய கண்ணின் மணி. அப்ப இந்த மாதத்துல பாருங்க, எந்த விதத்திலையும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை மறக்கவே மாட்டார் என்கிற நம்பிக்கையில சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு ஆகாயத்து பட்சியை கூட நான் மறக்கிறது கிடையாது, காட்டு பூவை நான் மறக்கிறது கிடையாது. உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் தானே உருவாக்குன, அப்ப நான் தான் உனக்கு எல்லாமே. சொல்லுவாங்க, மரம் வச்சவன் தண்ணீர் பாய்ச்சுவான்லாம் சொல்லுவாங்க உலக வழக்குல. ஆண்டவர் சொல்ற, என் கை உன்னை உருவாக்கிச்சு, உனக்குரியது எல்லாத்தையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். ஏற்ற காலத்துல அதை உன் கரங்களிலே நான் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன். பெற்றுக்கொள்ள நீ உனக்குள் அந்த தாழ்மை இருக்கிறதா? அதை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை விட்டு கொடுக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ நம்ப முடியுமா? ஆண்டவர் எங்க அற்புதம் செய்தாலும் என்ன கேட்டாரு, இதை நான் செய்ய உனக்கு விசுவாசம் இருக்குதா? நீ விரும்புகிறதை நான் செய்வேன், ஆனா உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? அப்படிதான் கேட்டிருக்கிறாரு. அப்ப இந்த மாதத்துல நம்ம போற பாதையில என்ன வேணா வரட்டும், இந்த மாதம் எல்லாம் என்ன ஒரு நம்பிக்கை, என்னுடைய ஆண்டவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன், அவர் என்னை மறப்பதே கிடையாது. அப்போ இன்றைக்கு அந்த தனிமையின் பாதை தண்ணீரை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், அக்னியிலே நடந்தாலும், ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்டது போல நம்ம உணர்ந்தாலும், சில நேரம் சாத்தான் அப்படி உணர வைப்பா பாருங்க. அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இனி என்னால் மறக்கப்படுவது இல்லை இஸ்ரவேலே என்று சொல்லி சொல்றாரு. இப்ப இதுல நிறைய அர்த்தங்கள் உண்டு. இருந்தாலும் நாம உலக பிரகாரமா இல்ல, ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம சொல்லும் போது தேவனாய் கர்த்தர் நம்மை மறந்து போகவே மாட்டார். நம்ம செய்த நன்மைகளை மறக்க மாட்டார், நம்முடைய கண்ணீரை மறக்க மாட்டார், நம்முடைய நிர்கதியான நிலைமையை மறக்க மாட்டார். ஆகாரை போல கண்ணீர் விட்டு அழுது கொண்டு வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதை மறக்க மாட்டார். பார்வோனுடைய அடிமை தனத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டதை கர்த்தர் மறக்க மாட்டார். அன்றைக்கு மறக்காத தேவன் இன்றைக்கும் நாம் ஒடுக்கப்படும் போதெல்லாம் நம் மீது நினைவாய் இருக்கிறார். ஒருவரும் நம்மை தொடாதபடி இரவும் பகலும் கண்ணின் மணி போல காத்து நம்மை நடத்துவார். யாத்ராங் 34:10 ஜெயம் கொடுப்பார். அந்த தேவன் உங்களை தொழில், பிசினஸ் எல்லாத்திலையும் செழிப்பை தருவார். உங்களை பாழாக்கினவர்களை விலக்கும் போது அது குறித்து கவலைப்படாதபடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னதற்காக நன்றி. இதை ஒரு வாரம் அளவுக்கும் நாங்க கொஞ்சமா நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களை சிருஷ்டித்தவர் எங்களை மறப்பதில்லை. இந்த தலைப்புல நாங்க இன்று பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து தியானிக்க கிருபை தாரும். யாரெல்லாம் சோர்ந்து போய் உலகமே என்னை மறந்துருச்சேன்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவரே, அவர்கள் உலகத்தால மறக்கப்பட்டிருந்தாலும், மறக்கப்பட்டது போல காணப்பட்டாலும், நீர் நினைவு கூறுகிற தெய்வமா அவர்கள் அருகாமையில் இருக்கிறதை உணர்த்தும். அவள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள செய்யும் தெய்வமாக கொண்டிருக்கிற நான் பாக்கியவான் என்று சொல்லி மகிழ்ந்து துதிக்க கிருபை தாரும். இந்த மாதமெல்லாம் நினைவாய் இருக்கிற தேவன் போஷித்து, பராமரித்து, பாதுகாத்து, ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அநேகருக்கு ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். திரளான பிள்ளைகள் கர்த்தரை தங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எங்கள் கர்த்தர் எங்கள் வாழ்விலே மகிமைப்படுவீராக.
எல்லா துதியும் கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.